வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 16 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. உயரழுத்தம் தொடர்ந்து வங்கக்கடலிலே வலுவாக நீடிக்க கிழக்கு கரையோரத்தில் இருந்து அரபிக்கடல் நோக்கி கணவாய் பகுதிகள் வழியாக கிழக்கு காற்றை அனுப்ப கடலோரம் சற்று குளிர்ந்த சீதோஷ்ண நிலையும், அதாவது அளவான வெப்பமாகவும் சராசரி வெப்பமும் உள்ளே போக போக அந்த காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வறண்ட காற்றாக மேற்கு நோக்கி பயணிக்க பயணிக்க வெப்பமடைந்து மிகவும் வறண்ட அனல் காற்றாக மேற்கு மாவட்டங்களில் வீசிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை மற்றும் தாராபுரம், அரவக்குறிச்சி, கரூர், ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகள் எல்லாம் அதிக வெப்பம் நிலவுகிறது. கரூர் பரமத்தியில அதாவது 105, 106 டிகிரி வரைக்கும் எட்டி இருக்கு. இதுதான் அதிகபட்ச வெப்பம். இதேபோல் இதை விட சற்று குறைவான வெப்பம் 101 இருந்து 104 வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல மேற்கு மாவட்டங்கள்ல பதிவாயிருக்கு. பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை மற்றும் திருச்சி 101, 102 போகுது. திருச்சிக்கு மேற்கே நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, ஈரோடு மாவட்டம்லாம் 102, 104 வரைக்கும் போயிருக்கு. இப்படி 100க்கு மேல் மேற்கு மாவட்டங்கள்லையும் 100க்கு கீழ் கடலோர மாவட்டங்களிலும் வெப்பம் நிலவுகிறது. இந்த நிலை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரும். அதற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் குறையும். அதாவது 104, 105 இருப்பதெல்லாம் 103ஆகவும், பிறகு அது 102ஆகவும், 100ஆகவும், 100க்கு கீழ் 22ஆம் தேதி குறைஞ்சிடும். 22, 23 தேதிகளில் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில், டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் 22ஆம் தேதி ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்னு சொல்ல முடியாது, ஓரிரு இடங்கள்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். தேர்தல் நாளன்று இரவு ஒரு சில இடங்களிலே இடிமின்னல் மழைப்பொழிவை தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே 23ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்கும். மாலை, இரவு, நள்ளிரவு, அடுத்த நாள் அதிகாலை 24ஆம் தேதி அதிகாலை. 24ஆம் தேதிக்கு பிறகு மாத இறுதி 30ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு. படிப்படியாக மழைப்பொழிவோட பரப்பும் மழையோட அளவும் அதிகரிக்கும். 26, 27, 28, 29, 30 தேதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் என்று சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு நாள் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒதுக்கி ஒதுக்கி மழை, அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய வெறும் வறண்ட வானிலை, வெப்பத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கூடிய வானிலை தேர்தல் நாளிலிருந்து மாற தொடங்கி தேர்தலுக்கு பிறகு மாத இறுதி நாட்கள், இறுதி வாரத்தின் இறுதி நாட்கள், இறுதி வார நாட்களே மழை வானிலையாக மாறும். முதலிடம் பிடிப்பது தினசரி மழை, ஒதுக்கி ஒதுக்கி கூடுதல் பரப்புல மழைங்கிறது தென் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. சார், தென் மாவட்டங்களின் கடலோரத்திலையும் பரவலா ஒரே மாதிரியே இருக்காதுங்க. அதாவது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும். ஒதுக்குதலுடன் தான் இந்த மழை இருக்கும். மாத இறுதி நாட்கள்ல இல்லாத மழை வர இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். படிப்படியாக 25ஆம் தேதிக்கு மேல் டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும், படிப்படியாக அப்படி டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு 24ஆம் தேதி, 25ஆம் தேதி வாய்ப்பு இருக்கு. 26ஆம் தேதியிலிருந்து கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் சேலம், நாமக்கல், அப்படியே வடக்கே கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் 27, 28 தேதிகள்லையும், 29, 30 தேதிகளில் ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம்லாம் 27, 28, 29லையும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம்லாம் 26, 27லையும் மழை வாய்ப்பு இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி தாங்க, பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து பாதிக்கும் மழை அல்ல. அதாவது வெப்பத்தை தணிக்கும் என்று சொல்லலாம். அதே போல கொஞ்சம் புழுக்கத்துடன் கூடிய வானிலை நிலவி பிறகு மாலை இரவு இடிமழை பொழிவு வரும். அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். எல்லா இடங்களுக்கும் பரவலா ஒரே மாதிரியான மழை இருக்காது. ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஆரம்பத்துல.
படிப்படியா 26ஆம் தேதிக்கு மேல படிப்படியா ஒதுக்குதல் பரப்பு குறையும், மழைப்பொழிவு பரப்பு கூடும், அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். அருகிலே ஒரு சில இடங்கள்ல அதாவது சில இடங்களை ஆரம்பத்துல பல இடங்களை ஒதுக்கும், படிப்படியே சில இடங்களை ஒதுக்கும், இறுதி வரை சில இடங்களை ஒதுக்கி விட்டு கூட போகலாம். அது முதல்ல என்ன போச்சுங்க, சில ஊர்களை ஒதுக்கி விட்டு கூட போகலாம். அந்த ஒரு ஊர் 2 ஊர்ல இருந்து என்னை உபத்திரம் செய்வீங்க, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் சொல்றேன், ஒரு சில ஊர்களை ஒதுக்கி விட்டு கூட போகலாம். கோடை மழை, பருவமழை கூட பல ஊர்களை ஒதுக்கி விட்டு போகுது. கோடை மழை, கோடை வெப்பம் தணிப்பது உறுதி. மாத இறுதி வாரத்துல மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். சில இடங்கள்ல கனமாக 7-8 சென்டிமீட்டர் கூட பெய்யும். மாத இறுதி நாட்கள்ல சில இடங்கள்ல 2, 3, 4, 5 சென்டிமீட்டர் கூட பெய்யும். சில இடத்துல ஓரிரு சென்டிமீட்டர் பெய்யும். சில இடத்துல நனைக்கும் மழையாக இருக்கும். சில இடங்களை கடைசி வரைக்கும் ஒதுக்கி கூட இருக்கும் என்ற நினைவுடன் இருந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட வேண்டும். அதே போல இந்த மாத இறுதி நாட்கள்ல சுமத்ரா தீவிரிகே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருக்கு. அதே போல மே மாதத்திலையும் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் மாத இறுதி நாட்கள்ல குமரி கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அமைய இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மே மாத முதல் வாரத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி கேரளா லட்சத்தீவுக்கு அருகே வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஒரு புயலா கூட மாறலாம். ஆனால் ஒரு சிஸ்டம் அரபிக்கடல்ல மே முதல் வாரத்துல இருக்கு. மே முதல் வாரம் அதே சேம் டேட்ல அதே நேரத்துல வங்கக்கடலையும் இருக்கு. இருவேறு நிகழ்வுகள் அட்டிய டைம்ல வங்கக்கடல் அரபிக்கடல் 2 பக்கம் இருக்கும். ஆனால் அந்த நிகழ்வு தமிழ்நாட்டை நெருங்கி விலகுமா அல்லது நெருங்காமல் அப்பால் செல்லுமாங்கிறது ஆய்வுல இருக்கு. ஆனால் அரபிக்கடல் நிகழ்வு கண்டிப்பா லட்சத்தீவு வழியாக பயணிக்கும். சற்று நெருங்கி கேரளா கர்நாடகாவிற்கு வந்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்க, கூடுதல் வாய்ப்பு. ஆகவே மே மாத நிகழ்வு குறித்து தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். ஆக வரக்கூடிய நாட்களிலே அதாவது தென் மாவட்டங்களை விட மேற்கு மாவட்டங்கள்ல அதிகரித்திருக்கும் வெப்பம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா தனியும். கடுமையான அனல் காற்று உக்கிரமாக இயல்பு வாழ்க்கைக்கு அதாவது ரொம்ப அசௌகரியம் ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய இந்த வெயில் வந்து மேற்கு மாவட்டங்கள்ல தான் இருக்கு. இந்த மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெப்பம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பி அப்படியே 23ஆம் தேதிக்கு பிறகு மேலும் திரும்பி நல்லாவே திரும்பி 24, 25, 26 பிறகு மாத இறுதி வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் என்பதையும், சில இடங்களை இறுதி வரை கூட ஒதுக்கி கூட இருக்கும் என்பதையும், பல இடங்கள்ல நல்ல மழை பொழிவு தர வாய்ப்பு இருக்கிறது என்பதையும், ஒதுக்குதலுடன் மழை இருக்கும் என்பதையும், ஏற்ற இறக்கத்துடன் இடிமின்னல் மழை பொழிவு என்பதையும் அறிந்து புரிந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.